ஷண்ட் டைப்ஸ் மொத்தம் நம்ம பார்க்க போகிறோம். வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஷண்ட்டு, வென்ட்ரிகுலோ ஏட்ரியல் ஷண்ட்டு, டார்க்கில் ஷண்ட்டு, அப்புறம் ப்ளூரல் ஸ்பேஸில் போடலாம், கால் பிளாடரில் போடலாம், யூரிட்ரல் பிளாடரில் போடலாம், அப்புறம் லம்போ பெரிட்டோனியல் ஷண்ட்டு, அப்புறமாட்டி சிஸ்ட்டுக்குள்ளே போடலாம். ஸோ இந்த வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஷண்ட் தான் வந்து மோஸ்ட் காமனாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். லேட்ரல் வென்ட்ரிகிள் தான் ப்ராக்சிமல் லொக்கேஷன். அப்புறமேட்டு பெரிட்டோனியம் வந்து இன்ட்ரா பெரிட்டோனியம் தான் வந்து உள்ள. ஏன் இன்ட்ரா பெரிட்டோனியம்னா அதான் வந்து நியர் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு they are chosen these things. So whenever there is problem in the abdomen, ஒரு ப்ரீவியஸ் சர்ஜரி இல்லைன்னா எக்ஸ்டென்சிவ் அடஷன்ஸு இல்லைன்னா நெக்ரோட்டிசிங் இன்டர்கோலிட்டிஸு wherever whenever the abdomen is not ready to take the shunt, whenever it is cannot tolerate the shunt, we have to go for other options like நம்ம வென்ட்ரிகுலர் ஏட்ரியல் ஷண்ட் பண்ணலாம். அதை தான் வாஸ்குலர் ஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் பட் வென்ட்ரிக்கிளில் ஒரு எண்டை போட்டு இன்னொரு எண்டை ஜுகுலர் வெயின் வழியாக சுப்பீரியர் வெயினுக்கு வரையும் போட்டோம்னா அது வென்ட்ரிகுலர் ஏட்ரியல் ஷண்ட்டு. ஸோ கத்தீட்ரோட டிப்பு வந்து ரைட் ஏட்ரியம் பக்கத்தில் இருக்கும். அதுதான் மேட்டர். ஸோ அப்புறமாட்டி இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் வளர வளர நம்ம ஷண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமாட்டி இங்கே வந்து சைஃபனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க வென் கம்பேர்ட் டு விபி ஷண்ட்டு. அப்புறம் டார்க்கிட் சென். ஸோ இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஷண்ட் வென்ட்ரிகுலேருந்து சிஸ்டம் ஸ்பேஸுக்கு போடுறது. ஃப்ரம் மேக்னம் சிஸ்டனா மேக்னா எங்கேனாலும் போடலாம். ஸோ அது பேர் வந்து டார்க்கில் ஷண்ட். ஸோ இது வந்து ஒன்று. அப்புறமாட்டி ப்ளூரல் ஸ்பேஸில் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. whenever there is பெரிட்டோனியில் பிரச்சனை இருக்குன்னா ப்ளூரலில் போட்டுடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா ஹைட்ரோதராக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை என்னென்னு பார்க்கணும். பேஷண்ட்ஸ் ஏஜ் வந்து மோர் தென் 7 years இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறமாட்டி இன்னொரு பிரச்சனைனா ப்ளூரல் ஷண்ட் வந்து நெகட்டிவ் அட்மாஸ்ஃபரிக். நம்ம இங்கே விபி ஷண்ட் வந்து நியர் அட்மாஸ்ஃபரிக் பார்த்தோமா, இது வந்து லெஸ் தென் அட்மாஸ்ஃபியர். ஸோ நெகட்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ சக்ஷன் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கால் பிளாடர் யூரிட்ரல் பிளாடர் எல்லாமே பண்ணலாம். அப்புறம் லம்போ பெரிட்டோனியல் ஷண்ட் ரொம்ப முக்கியம், அதுவும் பண்ணலாம். அப்புறம் சிஸ்டம் சப்டூரல் ஷண்ட்டும் இருக்குது. whenever there is an அரக்னாய்டு சிஸ்டம் அங்கேருந்து நம்ம தூக்கி பெரிட்டோனியத்தில் போட்டுக்கலாம். அப்புறமாட்டி சப்டூரல் ஹைக்ரோமா இருந்துச்சுன்னா அங்கேருந்து தூக்கி பெரிட்டோனியில் போட்டுக்கலாம்.